இன்னைக்கு ரவீனாவோட அண்ணன் பேசினதை பார்த்தா நமக்கெல்லாம் ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் தோணுச்சு. நல்லா திட்டினாங்க. நீ ஒருத்தருக்காகவா கேம் விளையாட வந்த, உன்னோட டேலண்ட்டை இங்கே காட்டுறதுக்காக வந்த. ஸோ நீ உன்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். இங்கே என்ன பியூட்டி பார்லர் வச்சா நடத்துகிற, பார்லர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ பார்லர் சர்வீஸ்னால் யாரை மீன் பண்ணாங்க நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அது கூல் சுரேஷ் தான். ஏன்னா டெய்லி ரவீனா கூல் சுரேஷ்க்கு மேக்கப் போடுறது ஒரு ½ an hour அது வரும் மினிமம். அப்புறம் நிறைய பெயிண்ட் பண்ணி விட சொல்லுவார், அதில் ஃபேஸ் பெயிண்ட்லாம் பண்ண சொல்லுவார், எல்லாமே பண்ணி விடுவாங்க. அது நமக்கே ஒரு மாதிரி எரிச்சலாக தான் வரும். எவ்வளோ நேரம் தான் அந்த பொண்ணு அவருக்கே மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க அண்ணன் செம்மையாக கேட்குறாரு. கேட்க வேண்டியதான், யாரை எந்த அண்ணனாக இருந்தாலும் கேட்க தான் செய்வான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ உன்னோட டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணு, நல்லா ஆடு, எல்லா டாஸ்க்கு விளையாடு, உன் கேமை காட்டு. மற்றவங்களுக்காக நீ வந்தேன்னா இப்படி நைட்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தேன்னா நீ மார்னிங் எப்படி முழிச்சிட்டு டாஸ்க் விளையாடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவீனாவோட ஆண்டி கேட்குறாங்க, நீ இந்த மணிக்கு எல்லா பணத்தையும் நீ ஏன் தூக்கி கொடுத்த? அவர் கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் மாஸ்டர், அவர் ஆடலைன்னா தான் அதிசயம், அவர் ஆடினது பெருசு கிடையாது. ஸோ மற்றவங்க டேலண்ட்ஸை நீ பார்க்காம நீ எப்படி ஒருத்தருக்கே எல்லா பணத்தையும் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆண்டி கேட்குறதுலேயும் எல்லாமே நியாயம் இருக்குது. நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க அந்த ஆண்டி ஹிட்லர் ஆண்டி, வில்லன் ஆண்டி அப்படின்னு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட இமேஜ் பற்றி கவலையே படலை. அவங்க தன்னோட இமேஜ் கெட்டாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட இமேஜ் கெட்டக்கூடாதுன்னு அந்த பொண்ணை திட்டுறாங்க. ஒரு அக்கறையில் ஒரு அம்மா மாதிரி திட்டுறாங்க. ஸோ டெஃபினட்டாக எனக்கு அந்த ஆண்டி கொடுத்த அட்வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மணி தப்பு பண்ணாரா பண்ணலையாங்கிறது செகண்டரி, அது வேறு. பட் பேரண்ட்ஸ் ஒரு அளவுக்கு மேலே அவங்க இந்த ஓல்டர் ஜென்ரேஷனுங்கிறவங்க லவ் ரொம்ப அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோரோவர் பிக் பாஸ் மாதிரி ஒரு கேமில் ஒருத்தரோட லவ்னால் இன்னொருத்தரோட கேம் ஸ்பாயில் ஆகும்போது இதில் எப்படின்னா மணி ஃபேன் சொல்லுவாங்க ரவீனாவால் மணி கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு, ரவீனா ஃபேன் சொல்லுவாங்க மணியால் ரவீனாவோட கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு. ஸோ அதே தான் இவங்க ஃபேமிலியில் ரவீனா ஃபேமிலியில் அதை தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் கண்டிப்பாக சொன்னது ஆக்சுவலாக தப்பு கிடையாது. எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் இதை தான் செய்வாங்க. அதுதான் ரவீனாவோட ஃபேமிலி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.